ஒரு கிரைய பத்திரத்தில் என்னெல்லாம் இருக்கணும்? எந்த சட்டப்பிரிவுக்கு கீழே இதை பதிவு பண்ணுறாங்க? கிரைய பத்திரம்னா என்ன? அதுக்கான விளக்கம் என்ன? இதை பற்றி தான் பார்த்திங்கன்னா நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிரைய பத்திரம் அப்படின்னா என்ன? அதுக்கான விளக்கம்னா என்ன? இதை பற்றி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் பிரிவு 54ல், அதாவது சொத்துரிமை மாற்றுச் சட்டம் பிரிவு 54ல் கிரைய ஆவணம் என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி விளக்கம் கொடுத்துருப்பாங்க. ஒரு பத்திரம் கிரைய பத்திரம் அப்படின்னு சொல்லணுன்னா அதுக்கு என்னென்ன வாசகங்கள் இருக்கணும், ஷரத்துகள் இருக்கணும் அப்படின்றதையும் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 54ல் சொல்லியிருக்காங்க. பார்ட்டிஸ் இன் த சேல் டீட், அதாவது பார்த்திங்கன்னா கிரைய கொடுப்பவர் கிரயம் வாங்குபவர் அப்படின்னு ஒரு கிரைய ஆவணத்தில் இருக்கணும். அதாவது கிரயம் கொடுக்குறவர் பேர், கிரயம் வாங்குறவர் யார் அப்படின்றது இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் சேல் ப்ராப்பர்ட்டி, எந்த சொத்தை நாம் கிரயம் கொடுக்குறோமோ அந்த சொத்தோட முழு விவரம் இருக்கணும். அதோட சர்வே நம்பர், அதுக்கப்புறம் அந்த 4 ஜக்குபந்தின்னு சொல்லுவாங்க பாருங்கள், 4 எல்லை, அதுக்கப்புறம் அது புஞ்சையா நஞ்சையா, அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சொத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸும் அந்த பத்திரத்தில் இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சேல் அக்ரிமெண்ட். ஒரு வேளை கிரயம் பண்ணுறதுக்கு முன்னாடி சேல் அக்ரிமெண்ட் ஏதாவது போட்டிருந்தால் அந்த சேல் அக்ரிமெண்ட்டை பற்றியும் அந்த பத்திரத்தில் சொல்லியிருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த சேல் அக்ரிமெண்ட்டையும் கட்டாயம் பதிவு பண்ணியிருக்கணும். அது எப்போத்துலேருந்து அந்த சட்டம் போட்டாங்கன்னா 1/12/2012 பார்த்திங்கன்னா ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. சேல் அக்ரிமெண்ட்டையும் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும்னு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பேமெண்ட் மெத்தட். பேமெண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க, பேமெண்ட்டை நாம் எப்படி கொடுக்குறோம், பணமாகவோ செக்காவோ டிடியாவோ இல்லை நெட் பேங்கிங் அந்த மாதிரி எப்படி கொடுக்குறோமோ அதை பற்றியும் நம்ம எழுதணும். இது ரொம்ப முக்கியம். ஒரு கிரைய பத்திரம் செல்லாதுன்னு சொல்லணும்னா இதுவும் ஒரு பேமெண்ட்டை பற்றி நம்ம எதுவுமே அதில் போடாமல் இருந்தோம்னா ஒரு கிரைய பத்திரத்தை செல்லாதுன்னு சொல்லிட முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா அட்வான்ஸு. சில பேர்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் அட்வான்ஸை கொடுத்துட்றேன், அட்வான்ஸ் கொடுத்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ ஃபுல் பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தியா. அந்த மாதிரி டைம்லேயும் நீங்கள் அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா டெலிவரி ஆஃப் த டீடு, அதை பற்றியும் இருக்கணும். அதாவது நான் கிரயம் பண்ணுறதுக்கு அப்புறம் கிரைய பத்திரத்தையும் இதுக்கு முன்னாடி இருக்க பேரண்ட் டாக்குமெண்ட்டையும் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு அதையும் சொல்லியிருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்டிமேட் கிளாஸும் இருக்கணும். அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் டு விட்னஸ், அதாவது சாட்சிங்க இருக்காங்க பார்த்திங்களா, சாட்சிங்களை பற்றியும் சொல்லியிருக்கணும். இவ்வளவும் இருந்தால் தான் அது ஒரு கிரைய பத்திரமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு செக்ஷன் 54ல் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா செக்ஷன் 54 ஓகே. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்லேயும் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் குறிப்பாக ஒரு 4 பிரிவில் பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவை பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக 34வது பிரிவு 34ல் ஒன்று சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 34ல் ஒரு பத்திரத்தை பதிவு செய்கிறதுக்கு முன்னாடி பதிவாளர், அதாவது ரிஜிஸ்டர் நடத்துகிற விசாரணையை பற்றியும் எப்படி இருக்கணும், அந்த விசாரணை எப்படி இருக்கணும்ன்றதை பற்றியும் அதில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி செக்ஷன் 34A பார்த்திங்கன்னா ஒரு கிரைய பத்திரத்தில் அந்த சொத்தை எழுதி வாங்குறவரும் சரி விற்கிறவரும் சரி கையெழுத்து போட்டு இருக்கணும், 2 பேருமே பார்த்திங்கன்னா கையெழுத்து போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி செக்ஷன் 52ல் பார்த்திங்கன்னா ஒரு பத்திரம் பதிவுக்கு தாக்கல் செய்யப்படும் போது பதிவு அலுவலரின் கடமைகள் என்ன, அதை பற்றியும் செக்ஷன் 52ல் சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த பதிவு அலுவலர் இருக்கார் இல்லையா, ரிஜிஸ்டாரு, அவரோட கடமை என்ன, நம்ம இப்போ ஒரு பத்திரத்தை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோன்னா அவர் என்ன பண்ணணும், என்ன மாதிரி விசாரிக்கணும், இது யார் சொத்து, இது எங்கேருந்து வந்தது, இது உனக்கு எப்படி கிடச்சிது, ஈசி காட்டு, இதெல்லாம் பார்க்கணும். கைட்லைன் வேல்யூ கரெக்டாக பண்ணியிருக்கோமா, அதெல்லாம் பார்த்துருந்தாங்கன்னா நிறைய பேர் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் இருந்திருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா செக்ஷன் 60ல் பதிவு சான்று பற்றியும் சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த ஐடி ப்ரூஃப் சொல்லுவாங்க இல்லையா, ஐடி ப்ரூஃப், இப்போ சாட்சிங்களோட ஐடி ப்ரூஃபு, அப்புறம் ரிஜிஸ்டர் கிரையம் வாங்குறவர் கொடுக்குறவர் எல்லோரும் தான் ஐடி ப்ரூஃப்லாம் இருக்குது பார்த்திங்களா. அந்த பதிவு சான்று எப்படி இருக்கணும், என்னெல்லாம் இருக்கணும், அதை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா பிரிவு 60ல் சப்கிளாஸ் 2, அதாவது உட்பிரிவு 2ல் ஒரு பத்திரம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் முறையாக பதிவு செஞ்சு ரிஜிஸ்டார் அதாவது சர்பதிவாளர் தன்னுடைய முத்திரையையும் கையெழுத்தையும் தேதியும் குறிப்பிட்டு பதிவு செஞ்சிட்டாருன்னா அப்படி அந்த மாதிரி பதிவு செஞ்ச ஒரு பத்திரத்தை உண்மையான பத்திரமாக கருதலாம். அந்த பத்திரத்தை நீதிமன்றத்தில் ஒரு சாட்சியாக நாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு இந்த 60 சப்கிளாஸ் 2, அதாவது 60ல் உட்பிரிவு 2ல் சொல்லியிருப்பாங்க இந்த செக்ஷனில். அதாவது ஷார்ட்டாக சொல்லணுன்னா கவர்மெண்ட்டு முத்திரை போட்ட ஒரு பத்திரம்
செல்லும். அது எந்த பத்திரமா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் முத்திரை போட்டு ஒரு பத்திரம் இருந்தாலே அது செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 54 இதை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க. சொல்லியிருக்கிற விதிமுறைகளுக்கு இணங்க பார்த்திங்கன்னா, ஒரு கிரைய பத்திரம் பதிவு செய்யப்பட்டு இருந்தால் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 54 படியும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படியும் முறையாக ஒரு பத்திரத்தை, அதாவது ஒரு கிரைய பத்திரத்தை நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு செஞ்சுட்டா அந்த பத்திரம் உண்மையான பத்திரமாக கருதப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா கிரைய பத்திரத்தை பற்றி சட்டத்தில் சொல்லியிருக்க விஷயம். 30/1/2013 பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா யார் வேணாலும் அதான் அங்கே போய்ட்டு தான் தெரியும் இந்த சொத்துக்கு இவர் தான் உணர்வு, ஓகே ஃபோட்டோ ஒட்டுவாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆன்லைன் ஆக்கிட்டாங்கல்ல, ரிஜிஸ்ட்ரேஷனை ஆன்லைன் ஆக்குனாங்க. அப்படியே படிப்படியாக தான் ஒன்று ஒன்றா கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2022 பார்த்திங்கன்னா அதில் இப்போ அட்வொகேட் வந்து அந்த பத்திரத்தை எழுதுறாருன்னா அவரோட டீட்டெயிலும் கொடுக்கணும். இப்போ டாக்குமெண்ட் ரைட்டர் எழுதுறாருன்னா அவர் டீட்டெயிலும் கொடுக்கணும். இப்படி வந்து ஒவ்வொன்றா ஒரு அப்டேட் வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஒரு கிரைய பத்திரம்னா என்னென்ன இருக்கணும், எப்படி இருக்கணுன்றதை பற்றி இதுலேயும் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா, ஒரு ரிஜிஸ்டாரோட கடமை என்ன, அப்புறம் இந்த செக்ஷனு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பிடிஎஃபாக இருக்குது. அந்த பிடிஎஃப் வந்து நான் கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் தமிழில் தேடி பார்த்தேன், அது தமிழில் கிடைக்கல, இங்கிலீஷில் தான் இருக்குது. பொறுமையாக வந்து ஒன்று ஒன்றா படித்து பாருங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன்னா என்ன, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்னா என்ன, ஒரு பத்திரத்தில் என்னென்ன இருக்கணும், ஒரு செட்டில்மெண்ட் பத்திரம்னா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், பாகப்பிரிவினை பத்திரம்னா எப்படி இருக்கணும், ஒரு கிரைய பத்திரம்னா எப்படி இருக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஐஜி இருக்கார் பார்த்திங்களா, அவரோட கடமை என்ன, ஒரு ரிஜிஸ்டாரோட கடமை என்ன, அவர் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிடிஎஃப்பில் இருக்குது. நான் கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து அதையும் படித்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷில் இருக்குது படிக்க தெரியலன்னா கவலைப்படாதீங்க, அதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கன்னா கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் இருக்குது பாருங்கள், ஒன்று ஒன்றா படித்து பாருங்கள். சரிங்களா? நீங்கள் டெய்லி இல்லைனா கொஞ்சம் கூட உட்காந்து ஒரு பேராவை கூட படித்து பாருங்கள். தேங்க்யூ.